2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? இருபத்தாறுல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக? இந்த வீட்டு பக்கா திமுக தான். இந்த வீட்டு புதுசாக வரட்டுமே, விஜய்க்கு போடுறோங்க. எதனால விஜய்? எதனாலன்னாக்கா மக்களுக்கு ஒரு நல்லது இல்லை, மாற்றத்தை எதிர்பார்க்கலாமே. வரட்டும், அவரும் ஒரு நாள் வந்து ஒரு டைம் பார்க்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி நீங்கள்? ஓட்டுக்கு ₹1 காசு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வாங்குறதும் நான் டிவியில் வந்துடுமா? டிவியில் யூடியூப் ஃபோனில் தான். ஒருத்தனும் ஓட்டு காசு வாங்கினா அவன் பிச்சை எடுக்கிறது கணக்குன்னு நினைக்கிறேன் நான். ₹1 காசு வாங்காத நம்ம ஓட்டு நம்ம மக்களுக்கு, நம்ம ஓட்டு நம்மள தான் பார்க்கணும். நல்லது நடக்கட்டும், ஒரு டைம் ஆனால் பார்க்கலாம். ஐயோ, நல்லது நடக்கட்டாம்பா, எதிர்பார்க்கலாம். நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்தாலும் பெரிய தலைவர்னு ஒருத்தன் வரான் இல்லையா, புதுசாக வர்றவனு எதிர்பார்க்கலாம். கூட்டணிக்கு போயிட்டாக்கா விஜய்க்கு ஓட்டு இல்லை. தனியாக வந்தாக்க விஜயகாந்த் அடுத்துக்கு விஜய் அவர் வரணுன்னாக்கா, அவர் கூட்டணி இல்லாத அவர் தனியாக வந்தாக்க எங்கள் முழு ஆதரவு அவருக்கு உண்டு. எல்லா ஆதரவு தானே, ஒன்னே தான் எல்லாமே விஜய் தானா. நாங்கள் முன்னே விஜய் தான். அதாவது நகர இதுலேயே கிளை ரசிகரை தானே சொல்லணும். ரசிகர் வந்து கட்சிக்கு வராங்க, படத்துல தான் வராங்க, ரசிகரை தான் வர்றது. ஆமாம், எங்களுக்கு விஜய் தான். நான் பக்கா டிஎம்கே தான் பண்ணேன், வண்டியில் கூட டிஎம்கே தான் சிம்பிள் தான் இருக்குது. இப்போ நான் போடுறது வந்து விஜய்க்கு தான் ஓட்டு. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், பணமே வேணாம். நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம், வேணும் பணம் வாங்காதீங்கடா, நம்ம அடிமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒன்று. ஓகேங்களா? இந்த டைம் கண்டிப்பா விஜய்க்கு தான் இருக்கு. எதனால விஜய்? புதுசா அவங்களையும் வர வைக்கலாமே. அவங்க வந்து இவங்களையும் கொஞ்சம் ஓட்டு போட்டு வர வச்சோம்னா அவங்களும் வந்து என்ன நல்லது பண்றாங்கன்ட்டு பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தி அது வாங்கக்கூடாது, சட்டப்படி கொடுக்கணும். நீங்க உங்க ஆதரவு? பரவாயில்ல, அவங்களுக்கே போடலாம். எதனாலன்னா அவங்க எந்த மாதிரி பண்றாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க? இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா வாங்கக்கூடாது. வாங்குறவங்களுக்கு அவங்க கொடுக்கவும் கூடாது, நம்ம வாங்கவும் கூடாது. ரொம்ப நன்றி. 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கிற விஜய் வந்திருக்காங்க. உங்க ஆதரவு யாரு? விஜய்க்கு தான். பிடிக்கும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பா சரியா? தப்பு. உங்க ஆதரவு யாரு? விஜய்க்கு தான். எதனால? அவருக்கு பிடிச்சி. உங்க ஆதரவு யாரு? விஜய்க்கு தான். எதனால? அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான். இப்போ புதுசாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க? எதையுமே செய்யலை. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சியை செஞ்சால் ஏதோ ஒன்று செய்வாங்கல்ல, அது ஒரு நம்பிக்கைனால தான் ஓட்டு போடலான்ட்டு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுலாம் தப்பு. அது தப்பு. உங்க ஆதரவு யாரு? விஜய்க்கு தான். விஜய் தான். விஜய் ரசிகர் விஜய்க்கு தான். என்ன காரணன்றது புதுசா மாற்றம் என்னன்றதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓட்டுக்கு பணம் அதை பத்தி நான் எதுவும் நினைக்கிறேன். தப்பா சரியா? தப்பு தானே. ஏதோ 10 பேரை போஸ்டர் வச்சுன்னு நான் அரசியல் வரணும் ஆகுதா சொல்லுங்க. 2015 வந்து நான் சாராயத்தை ஒழிக்கிறேன்ட்டாரு தாத்தா. நான் படிப்படியான்ட்டு அந்த அம்மாக்காரு ஏன் நான் சொல்றது, அந்த சொல்யூஷன் வந்துந்தா அன்னைக்கு 2011 அவங்க தான் ஜெயிச்சுக்கணும். இது வந்து வேறுபாடு எப்படி இருக்குது? 10 வருஷம் இவன், 10 வருஷம் அவன். என்ன மோடி செஞ்சாலும் அதை நடக்க போறதில்லை. என்ன சொல்றது, மோடி பார்க்குறாங்க, அண்ணாமலை மாற்றிட்டாங்க, இன்னொருத்தர் போட்டுக்கிறாங்க தலைவரா, நடக்க போகிறது. என்ன சொல்யூஷன் இருக்குதோ அது நடக்குது. இன்னைக்கு பணம் தான் பேசுது. ஆமாம் இல்லையா? போனால் அவன் ஜெயிக்கிறதுக்காக நான் ஏன் அவனுக்கு போடணும்? யாரும் அந்த ரசிகர் பட்டாலும் ஒரு 50 பேர் ஊர்லன்னா 10 பேர் போடுவாங்க அந்த விஜய்க்கு. அவனா ஒரு ஏன்னா ஓட்டு சதவீதம் கொஞ்சம் வாங்குவான், அவ்வளோதான் வித்தியாசம். சாப்பிட்டீங்க நீங்களா? அப்படிங்க. சரி பாருங்க. 26 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, இப்போங்களா நிலைமை பொறுத்துங்க, நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ மகளிர் உதவித்தொகை அது இது ஓரளவுக்கு பரவாயில்ல.
அடுத்தது என்ன செய்கிறாங்களோ தெரியல. அந்த மகளிர் உதவித்தொகை நல்லா வேலை செய்யும். நல்லா வேலை செய்யும். அதான் அடுத்து ஆக்ஷன் என்னென்ன சலுகை சொல்கிறாங்களோ அதை பொறுத்து மாறும். 4 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, இதுக்கப்புறம் என்ன அது இல்லை, கடைசி நேரத்தில் தான் அந்த ரிசல்ட்டு தெரியும். என்ன வெல்பர் அறிக்கை அதை எதிர்பார்த்து மாறும். அது கன்ஃபார்ம். அது ஆமாம், கடைசி நேரத்தில் தான் சொல்லுவாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பா சரியா? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுன்னு இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. ஒவ்வொரு மந்திரியும் ஒரு மினிஸ்டரும் சம்பாதிக்கிறாங்கன்னா கணக்கில்லை. ஜனங்களை மட்டும் ஓட்டு காசுன்னு பெருசாக அது ஒரு தவறான செய்தி. அந்த கேள்வியே தப்பு. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை யார் கேட்குறாங்க? ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஜனங்களே எடுத்துக்கிறாங்க சும்மா. அது தப்பு. அது அந்த கேள்வியே தப்பு. உங்காதிரி யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசாக விஜய் வந்துருக்காங்க, தாவேக்கா, உங்காதிரி டிவிக்கே இப்போ புதுசாக வந்திருக்கு, பார்ப்போம். எதனால டிவிக்கு? எல்லாருக்கும் பார்த்தாச்சு, சரி இவங்களையும் பார்ப்போம். அதனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பா சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு தான், 100% தப்பு தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அது நம்ம ஜனநாயகத்தை நாம் விற்கிறோம், அது தப்பு இல்லை. நம்ம உரிமை நாம் தானே பண்ணோம், அது காசு கொடுத்து போகிறது அது தப்பு. உங்காதிரி திமுக இருக்குது, அதிமுக, புதுசாக தாவேக்கா, விஜய் வந்துருக்காங்க. விஜய் தான் சார். எதனால? அவர் பரவாயில்ல, வந்து நல்லா பண்ணுறாரு, பார்க்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பா சரியா? தப்பு. எதனால? என்ன சொல்ல ஏன்னா வரீங்க? அதுக்கு எல்லாம் நல்லது பண்ணால் தான் நல்லா இருக்கும். அமௌண்ட் கொடுத்து ஓட்டு போட்டால் எங்களுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் உங்காதிரி யாருக்கு? ஏடிஎம் தான். ஏடிஎம். எதனால ஏடிஎம்? எப்பயுமே எங்களுக்கு வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே. இந்த யாருமே இல்லை பாஸ் இந்த ஆட்சி வந்து ஒரு யூஸும் இல்லை. எதுவுமே எதனா ஒரு பிரயோஜனமாக யூஸ் செஞ்சுருக்காங்க சொல்லு. எல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு பஸ் விட்டான், ஆனால் ஆண்களுக்கு என்ன ஒரு இல்லை. ஏதாவது மகளிருக்கு 1000 விட்டான், ஆனால் இது ஜென்ஸ் ஏன்னா விட்டானா என்ன கிடையாது. அதனால் கிடையாது. ஆனால் அதே வந்து ஏடிஎம் சொல்லும் ஏறே இருக்காது. ஆனால் இந்த ஆட்சி ஒரு பெனிஃபிட். இப்போ ஆட்டோக்கார சும்மா உட்காந்துருக்காங்க. அங்கே கிட்டேயும் பேசணும், எல்லா ஆட்டோக்காரங்களும் ஆட்டோக்கார சும்மா காற்று வாங்கி அவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சும்மா இதுதான் இந்த வாழ்வாதான் நிறைய பாதிக்கும். ஆட்டோ ரொம்ப பாதிக்கிறது. ஆட்டோ ஒன்று எல்லா இதுலேயும் பார்த்தா எல்லா துறையுமே வந்து பாதிப்பு நிறைய. புதுசாக தாவேக்கா, விஜய் வந்துருக்காங்க. விஜய்க்கு தான். எதனால? விஜய்க்குனா ஒரு மாற்றம் வரட்டுன்ட்டு தான், அவ்வளோதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பா சரியா? என்ன நினைக்கிறீங்க? தப்பு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கொடுத்தா வாங்கி வச்சுட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்கு போடுவேன். அதே மாதிரி கூட பண்ணலாம் இல்லையா? அதே பண்ணலாம், அது நம்ம காசு தானே. புதுசாக தாவேக்கா, இப்போதைக்கு எதுவும் இல்லை, அதுக்கு மேலே தான் பார்க்கணும். இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு இருக்குங்களா இவங்க வந்து ஆட்சி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? இது வரைக்கும் எல்லாருமே சுமாராக தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் எதுவுமே நல்லது பண்ணணுன்ட்டு யாரும் ஒன்றும் தோணலை யாருக்குமே. இத்தனை வருஷமா யாரும் தோணலையா? யாருக்குமே நல்லது பண்ணணும்னு தோணல. அவன் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? எது ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பற்றி? ஓட்டுக்கு காசு கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஃபேக்கு, ஏமாத்துறது. மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி திரும்ப மக்களை ஏமாற்றிட்டு காசை வாங்கி ஜெபல் பண்ணுங்க. இல்லை கொஞ்சம் எடுக்கல தான் இருக்கும். அதனால ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரியா? தவறு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறு தான். அது எப்படி சொல்கிறது, பணத்துக்காக எதுவும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம யோசிச்சு எதாவது முடிவு எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லாவே நடக்கும். இல்லை உங்காதிரி யாருக்கு? எப்பயுமே ஏடிஎம்க்கு தான் பண்ண முடியாது. எதனால ஏடிஎம்? குடும்பமே அதாக தான் இருக்குது. 40 வயசு ஆகுது. 40 வயசு வந்து எனக்கு விவரம் வந்துட்டு ஏடிஎம்க்கு தான். மற்ற கத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அவங்க சுயநலம். அது நமக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் போகிறது அதுக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அந்த இதெல்லாம் இல்லை. இதுவே நான் பார்த்தேன், நாங்கள் வாங்கினதில்லை, கொடுத்ததில்லை. வாங்குறதும் வாங்குறோம். என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றும் தப்பு. கொடுக்குறது தப்பு தான், வாங்குறதும் தப்பு தானே. கொடுத்ததானே வாங்குறோம், கொடுக்கலன்னா ஏன் வாங்குறோம்? அது பெரிய தப்பு தானே. கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. சரிங்களா?